வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோஷாப் 2017ல் ஒரு அருமையான நியூ ஃபியூச்சர் ஒன்று இருக்குது. அந்த ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதில் எப்படிலாம் ஒர்க் பண்ணலாம், அதெல்லாம் எப்படிலாம் ஒர்க் பண்ணி நம்மளுடைய ஃபோட்டோவை இன்னும் கொஞ்சம் மேலும் மேலும் மெருகேற்றலான்றதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஏன் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணோம் அப்படின்னா, ஃபோட்டோஷாப், கோரல்ட்ரா, இல்லுஸ்ட்ரேட்டர் போன்ற கிராஃபிக் சம்மந்தப்பட்டமான அனைத்து விதமான டியூட்டர்களும் நான் உங்களுக்காக தர காத்திருக்கேன். இதுவும் இல்லாமல் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணவும் தயாராக இருக்கேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனில் கிளிக் பண்ணிங்க. உடனே அப்டேட்டை பெறுங்க, உடனே உங்கள் நாலேஜை பெருக்கிங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஃபோட்டோஷாப்பில் புதுசாக ஒரு ஆப்ஷன் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? அது என்ன ஆப்ஷன் அப்படின்னா, லீக்கிஃபை அப்படின்னு ஒரு ஆப்ஷன் ஏற்கனவே ஃபோட்டோஷாப் 2016 வரையும் சிசி வரையுமே இருந்தது, வேறு மாதிரி இருந்துச்சு. இப்போ புதுசாக அதில் ஒரு சில ஆப்ஷன்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அருமையாகவும் ஒரு வேலை செய்யுது. ஜஸ்ட் ஃபில்டர் போங்க, லீக்கிஃபை அந்த ஆப்ஷனுக்குள்ளே போகணுன்னே உங்களுக்கு மெனு வரும். இது ஏற்கனவே ஓப்பன் பண்ண மெனு தானே அப்படின்னு. ஆனால் ப்ரஷ் டூல் இதெல்லாம் ஏற்கனவே இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அவேர் லீக்கிஃபைன்னு ஒரு ஆப்ஷன் வந்துருக்கு பார்த்தீங்களா? அதை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இதில் ஹை சைஸ், ஹை ஹைட், ஹை விட், ஹை டிண்ட் இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, ஃபோட்டோஷாப் டிஃபால்ட்டாகவே உங்கள் ஃபோட்டோவில் உங்கள் கண்ணு எது, உங்கள் நோஸ் எது, உங்கள் வாய் எதுன்னு அதுவாக டிடெக்ட் பண்ணி அதோட சைஸை இன்க்ரீஸ் பண்ணுறத ஆப்ஷன் மூலமாக தந்துருக்காங்க. எக்ஸாம்பிள் நான் கொஞ்சம் இந்த கண்ணை ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் ஐ சைஸ் அப்படின்னு இருக்கிறத மூவ் பண்ணுறேன் பாருங்கள். இந்த ரைட் சைடில் இருக்க ஹை பாருங்கள் பெருசாகுது. இந்த இடத்துல மட்டும் பார்த்துட்டே இருங்க, ஹை பெருசாகுது. அவருடைய ரைட் சைடு கண்ணு பெருசாகுது, சின்னதாகுது, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி லெஃப்ட் சைடு ஹையை மூவ் பண்ணுறேன், லெஃப்ட் சைடு ஹை மட்டும் பெருசாகுது, சின்னதாகுது. வேறு எங்கேயுமே எந்த சேஞ்சஸும் நடக்கலை. ஓகேங்களா? இப்போ நான் நடுவில் லிங்க் பட்டன் பார்த்தீங்கன்னா அந்த லிங்கை கிளிக் பண்ணுறேன். இப்போ ஏதாவது ஒன்று மூவ் பண்ணும்போது ரெண்டு கண்ணும் ஒரே மாதிரி எஃபெக்டாக பெறும், பெருசாகிறது சின்னதாகிறது. ஓகேங்களா? அதே மாதிரி தான் ஹையோட ஹைட். நான் லிங்கை கிளிக் பண்ணிடுறேன், தனித்தனியாக வேணுன்றவங்க தனித்தனியாக பண்ணி பாருங்கள். நான் லிங்கை கிளிக் பண்ணிட்டு ஹையோட ஹைட், ஓகேங்களா? ஹையோட வித் அடுத்தது, ஹையோட அகலம் எப்படி சின்னதாகுது, பெருசாகுதுங்களா? ஸோ இந்த சைடு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கிறதுனால, சைட் போஸ்ன்றதுனால இது கரெக்டாக அப்சர்வ் பண்ணி லைட்டான வரல. ஹையோட டிண்ட், ஹை எப்படி சாஞ்சி இருக்கணுமா நேராக இருக்கணுமான்றத இது பண்ணுது. தெரியுதுங்களா? ஹை எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியுதுங்களா? அதே மாதிரி தான் நோஸ் ஹைட். அடுத்தது பார்த்திங்கன்னா நோஸ் ஹை, நோஸ் பாருங்கள், மூக்கு மட்டும் அழகான ஒரு. அதேமாதிரி இங்கே ஒன்று ஐ டிஸ்டன்ஸ், ரெண்டு ஐக்குள்ள டிஸ்டன்ஸ் இங்கே, அதுவும் ஸ்ட்ரெயிட்டில் ஃபோட்டோனா இன்னும் கிளியராகவே உங்களுக்கு தெரியும். நோஸ் ஹைட், எந்த வாய்க்கோ அது கண்ணுக்கோ இதெல்லாம் நடுவில் இருக்க அந்த போஸ் மட்டும் பாருங்கள். நோஸோட வித், ஸ்மைல், இன்னும் ஸ்மைலாக வேணா ஸ்மைல், லோயர் லிப் எப்படி இருக்கணும், மவுத்தோட வித் எவ்வளோ இருக்கணும், மவுத்தோட ஹைட் எவ்வளோ இருக்கணும், ஃபேஸோட ஷேப் கூட அவங்க பண்ணுறாங்க. ஃபேஸோட ஓவர் ஹெட் எப்படி இருக்கணும், தலை அவங்க வர தலை மட்டும் மேலே ஏறுது இறங்குது பாருங்கள். சின்னோட ஹைட் பாருங்கள், அது மட்டும் இறங்குது ஏறுது. அதே மாதிரி ஜா லைன் பெருசாக வேணுமா சின்னதாக வேணுமா, ஃபேஸோட வித்து எப்படி இருக்கணும், அதிகமாக இருக்கணுமா சின்னதாக இருக்கணுமா. ஸோ எல்லாமே அக்யூரேட்டாக ஆகுது பாருங்கள். ஜஸ்ட் ஒரு சாம்பிளுக்கு இதை ஓகே கொடுக்குறேன். ப்ரீவியஸ் ஃபோட்டோ இப்படி இருந்துச்சு, நம்ம எடிட் பண்ண மாதிரி இப்படியா இருக்குது. ஸோ நம்ம எடிட் பண்ணது அந்தளவுக்கு தெரியாமல் சிரிக்கிற மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்குது எல்லாமே. ஸோ இந்த மாதிரி எஃபெக்டை லீக்கிஃபைல ஃபோட்டோஷாப் 2017 ஆட் பண்ணி அருமையான ஆப்ஷன் நமக்காக தந்திருக்காங்க. அதனால் இதை யூஸ் பண்ணி பாருங்கள். இது மூலமாக பல எஃபெக்ட்ஸை உருவாக்க முடியும். உருவாக்குங்க, சந்தோஷமாக இருங்க. நன்றி.